எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம பாடம் 16வது வாரமில் இருக்கோம். என்ன தலைப்பில் இந்த புக்கு நமக்கு இந்த குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவனுடன் உறவில் வளருதல் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நமக்கு பின்னடைவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, அப்பா, இதோ இந்த அழகான ஓய்வு நாள் காலைப்படுதலையும் ஆண்டவரே, ஓய்வு நாள் பள்ளி நிகழ்வுகளையும் நாங்கள் முடிச்சு இப்போ ஓய்வு நாள் பள்ளி பாடத்தையும் படிக்க போகிறோம். படிக்க இருக்க இந்த பாடங்களில் ஆண்டவரே, எங்களோட கருத்துக்களை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணையில் ஆவியானவர் எங்களோட துணையாக நின்று எப்படி எந்த கோணத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளணும், எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணுங்கிறத எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்மளோட பின்னடைவுகள்னு இருக்குது இல்லையா? இதுக்கு என்ன மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? பின்னடைவுகள்னால் என்ன? இங்கிலீஷில் செட்பேக் அப்படின்னு இருக்குது. பின்னடைவுக்கு ரெண்டு மீனிங், அதாவது இங்கிலீஷில் வரும் ரெக்ரெஷன், செட்பேக். ஆனால் ஏன் செட்பேக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு அப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு பின்னடைவுகள்னால் என்ன? எல்லாருமே டிஸ்கஷனுக்குள்ளே வாங்க. ஆமாம், ஒரே பின்தங்கி போயிடுறது. ஒன்று அந்த நிலையை அப்படியே அந்த வளர்ச்சியில் க்ரோத்தில் மிடில் அப்படியே இருந்துடுறது, இல்லைன்னா பழைய நிலைமைக்கு போயிடுறது சொல்லலாம். ஓகே, வேறு என்ன? எல்லாருமே டிஸ்கஷனுக்குள்ளே வாங்க. இன்றைக்கி வளவலன்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே படித்த கதைகள் தான். 4 சம்பவங்கள் எல்லாமே படித்த தெரிஞ்ச கதைகள். என்ன வாழ்க்கை சம்பவம் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்குறோம், நம்ம என்ன கற்றுக்குறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான பாடம். வேறு என்ன மீனிங் இதுக்கு சொல்லலாம்? தமிழ்ல சொல்லணும்னா மருள விழுகை அப்படி கூட சொல்லலாம். என்ன பின்னடைவுன்னா மருள விழுகை. மருள விழுகை. இதில் 2 பின்னடைவு செட்பேக்கு காரணம்னு பார்க்கணும். நான் காரணமா இல்லை என்னை சுற்றி இருக்கிற நபர்களோ சூழ்நிலைகளோ காரணமா? கரெக்டுங்களா? அது ரெண்டுமே நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ சிஸ்டர் சொல்கிற மாதிரி ஃபெமிலா சிஸ்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் பின்னடைவுக்கான அர்த்தம் என்ன சொன்னீங்க? முன்னோக்கி போகாமல் பின்தங்கி போகிறது. அது மோஸ்ட்லி நம்மளோட முயற்சி, நம்மளோட வளர்ச்சி, நம்மளுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அது ஒரு காரணம். சரிங்களா? இன்னொன்று மற்ற சூழ்நிலைகள் ஒரு காரணமாக இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை மற்ற நபர்கள், அதுவும் பின்னடைவுக்கு காரணமாகணும். ரெண்டையுமே நம்ம பரிசீலனிக்கணும் ஃபுல்லாக. சரி, பின்னடைவு. ஆமாம், அதுதான் நம்ம இப்போ வரப்போகிறோம். அப்போ 2 அர்த்தம் இதில் இருக்குது. இங்கிலீஷில் இது தேவனோடு வளர்கிற உறவில் என்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். எந்த நிலையும் தேவனோடு பின்னடையாமல் நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தேவனோடு வளர்கிற உறவில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமாம், கரெக்டு. அதுக்கு வரோம். அப்போ நான் 2 விஷயம் சொன்னேன். இங்கிலீஷில் இதுக்கு ரெக்ரெஷன், செட்பேக் 2 விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பழைய ஸ்டேட்டுக்கு போயிடுறதும் சுத்தமாக. அதாவது நம்ம அக்கா சொன்ன மாதிரி ஒரு பழைய இதுக்கு போயிடுறது. ஒரு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சுத்தமாக பழைய இதுக்கு போயிடுறது. செட்பேக் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் இந்த டாபிக்னா, ஒரு தற்காலிகமான ஒரு அப்டக்கிள், ஒரு டெம்பரவரி ஒரு டிலே, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி ஒரு டிலே நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் வருது. இப்போ இந்த வாரத்தில் ஒரு 4 உதாரணங்களை நமக்கு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஒரு பின்னடைவுகள்ங்கிறது அதுதான். ஒரு சின்ன தடை, நம்மளோட வளர்ச்சி போயிட்டே இருக்குது. அந்த தடை என்ன நோக்கத்தில் வேணால் வரலாம். ஒரு நோயின் வாயிலாக வரலாம், இல்லை ஒரு அழிவின் வாயிலாக வரலாம், இல்லை ஒரு பதில் லேட்டாக வர நமக்கு நம்ம வைக்கிற ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு ஒரு லேட்டான ஒரு ரிப்ளை இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தடை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையில் இருக்கும். அந்த தடை வரதில் நம்ம எப்படி பின்தங்கி இருந்துடுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வாரத்தில் நம்ம தேவன் நமக்கு பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு சவால்கள் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய வளர்ச்சிலையும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவால் இருக்கும். அப்படி நமக்கு அந்த சவால் வரையில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நம்ம தரோம் கர்த்தர்கிட்ட, தேவன்கிட்ட,
இல்லைங்களா? நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம கோவப்படுறோம், இது பண்ணுறோம். அங்கே நம்மளோட கனெக்ஷன் இல்லையா, தேவனோட உறவு எப்படி துண்டிக்கப்படுதோ, இல்லை நம்ம கொஞ்சம் விலகி வந்துடுறோமோ, இல்லை டிஸ்டன்ட் ஆகுறோமோ, இல்லை சுத்தமாக வெறுத்துடுறோமோ, அப்படிங்கிற இந்த எதிர்வினைகளை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வார பாடத்தில் கற்றுக்க போகிறோம். எப்படிலாம் நம்ம வந்து அதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம். அப்போ இதுதான் நம்ம இந்த பாடங்களில் கற்றுக்க போகிறோம். அப்போ முதல் பாடமாக வாழ்க்கையின் புயல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த வாழ்க்கையின் புயல்களில் உதாரணமாக நம்ம கொடுத்த அந்த கதை எங்கே இருக்குன்னா, மார்க் 4:35 அந்த வசனங்கள் நம்ம தெரியும். சீஷர்கள் படகுல இருக்காங்க, அங்கே தேவன் அந்த படகுல படுத்திருக்காரு. அப்போ அங்கே என்ன நடக்குது, ஒரு புயல் வருது. அவங்க என்ன படகோட்டிகள் நல்லா தெரியும், ஏன்னா புதுசாக வந்தவங்களா இல்லை நீச்சல் தெரியாதவங்களா, நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோ இல்லையா, அன்றைக்கி நம்ம சொல்கிற லாங்குவேஜ்னால் ப்ரோ, இப்படி சிங்கிள் ஹேண்ட்லேயே ட்ரைவ் பண்ணுறவங்க, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறவங்க. அப்படி இருக்க அவங்க எதுக்குங்க அவங்க வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கையா, என்னையா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு ஏன் வருது? அதாவது அவங்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு வீரியம் அங்கே இருக்குது, வீரியம் இருக்குது. இன்னொன்று இங்கே ஆசிரியர் வந்து ஒன்று எழுதியிருக்காங்க, அவர் எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காராம். அதாவது 2 பொசிஷன் இருக்குது. கேப்டன் ஒருத்தவங்க முன்னாடி இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த இது சுக்கானை வந்து டேரக்ஷன் பண்ணணும். அதாவது அந்த படகு லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அதோட மெயினான அந்த வேயை வந்து டீவியேட் பண்ணுறது அந்த பின்னாடி இருக்கிற ஒருத்தவங்களோட பொறுப்பு. அங்கே மட்டும்தான் என்ன இருக்குமா, தலையணை இருக்குமா. எதுக்குன்னா அதில் உட்காந்துக்கிட்டு அதில் வந்து அவங்க பார்த்து வழியை வந்து திருப்புறதுக்கு. நம்ம ஹீரோ நம்மளோட ஜீசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தூங்கிட்டார், அதை பிடிச்சிட்டு தூங்கிட்டாரு. சரி, ஏன் இவங்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறப்ப தான் அதோட பெரிய ஒரு புயல் ரொம்ப கடக்க முடியாதது வருதுன்னு அம்மா சொன்னாங்க. வேற என்னவா இருக்கலாம்? நான் தான் சொல்லிட்டு அவங்க ப்ரோ, பெரிய பெரிய ப்ரோ, சும்மா இல்லை, கற்றுக்குட்டிங்க இல்லை, நம்மளாம் போனது கிடையாது, ரொம்ப இதாக இருக்கிறவங்க கிடையாது. ஆசிரியர் அதான் கிளியராக சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா ஓட்டுற தெரிஞ்சவங்க 3 பேர், சும்மா கிடையாது, ஒருத்தர் மட்டும்தான் நல்லா தெரியும் கிடையாது, 3 பேருக்குமே தெரியுது. பேதுரு, யோவான், அந்திரியா, எல்லாருக்கும் யாக்கோப், 4 பேருமே தான் போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் தெரியலனா கூட ஒருத்தர் இது பண்ணிடலாம். 4 பேருமே நல்லா தெரிஞ்சவங்க. அப்புறம் ஏன் அவர் தூங்குறத பார்த்துக்கிட்டு அவ்வளோ அவங்களுக்கும் வருது, என்ன இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு எங்களை இது பண்ணாமல் அப்படிங்கிற அந்த ஒரு கோபம். அந்த கோபத்துக்கு முன்னாடி என்ன வருது, சந்தேகம் இல்லைங்களா. அவங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, கூட்டிகிட்டு வந்தவர் மேலே நம்பிக்கை இல்லை. சீஷர்கள் போகலான்னு சொல்ல கிடையாது, அங்க வந்து இயேசு தான் வந்து என்ன செய்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. கரெக்ட். அவருதான் அந்த அக்கறைக்கு கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருவாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, வேற என்னவா இருக்கலாம்? அப்ப இங்க வந்து ஒரு பின்னடைவா எதை பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய சந்தேகம் இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு உமக்கு கவலை இல்லையாங்கிற அந்த கேள்வி, அவங்க வந்த அந்த கேள்வி தான் இங்கே என்னவா இருக்குது, இந்த பாடத்தில் பின்னடைவாக இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புயல் மாதிரியான ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஒன்றும் இல்லை, திடீர்னு நமக்கு வந்து நல்லா இருப்போம், நல்ல ஒரு இதாக இருக்கிற நிலமையில நல்லா படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு நல்ல ஒரு வேலைக்கு நல்லா இதாக இருக்கும், எல்லா எக்ஸாம்லையும் கிளியர் பண்ணிடுவோம். திடீர்னு பார்த்தா அதில் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. நமக்கு படிக்காதவங்க கூட முன்னாடி போயிருப்பாங்க. அப்போ என்ன இது பண்ணோம், ஏன்பா இந்த கேள்வி தானே வருது, ஏன் நான், ஒய் மீ அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு நாளாவது கேட்காம இருந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக. இதை நான் படிக்கையில் தான் எனக்கே ஒரு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி இருந்துச்சு, நம்ம எவ்வளோ பின்னடைவில் நம்ம இருந்திருக்கோம். வாழ்க்கையில் டெய்லியுமே பின்னடைவுகளை நம்ம வந்து சவால் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து அங்கே அவங்க வந்து கேட்ட கேள்வி என்னவாக தான் இருக்குது, சாதாரணமாக தான் நமக்கு இருக்கும். நமக்கே வந்து என்ன, ஒரு பஸ்ஸில் ஏதோ நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கல, இங்கே இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கு, நீ உனக்கு என்ன தூக்கமான்னு நம்ம கேட்போம். அப்போ அவங்க கேள்வி சாதாரணமாக இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் நான் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ 6ஆவதுல ஒரு பையன் படிக்கிறான். 6ஆவதுல ஃபைனல் எக்ஸாமில் டாப்பர், 100க்கு 100 வாங்கிடுறான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. அப்போது அவன் தான் டாப்பர். 7ஆவதுக்கு வரான். பிகாஸ் ஹீ இஸ் டாப்பர்,
ஏழாவதுக்கு அவனுக்கு எந்த டெஸ்ட்டுமே வைக்காம ஏழாவதை பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து கிளாஸ் டெஸ்ட்டுன்னு மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறம் டேர்ம் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்மு, திருப்பி கிளாஸ் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு செகண்ட் டேர்மு, எல்லா எக்ஸாம் நடக்குதுல்ல. ஏன்? டு ரிப்பீட்டட்லி டெஸ்ட் ஹிம் அண்ட் டு மேக் ஹிம் ப்ரூவ், அதாவது ரிப்பீட்டடாக அவனை சோதிச்சு அவனை வந்து நான் இன்னும் ஃபர்ஸ்டில் தான் இருக்கேன் அப்படின்னு அவனை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கும் தான் அந்த டெஸ்ட்டு நம்ம வைக்கிறாங்க. ப்ரூஃப் பண்றாங்க. இதே தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும். நீங்கள் சொன்னீங்க நான் போன 3 பேருமே ப்ரோ தான், ஆனாலும் இந்த ப்ரோக்கும் அவன் யார் அவன் அப்படின்றதும் அவன் நினைக்கிறது கரெக்டா அப்படின்றதும் அவனோட விசுவாசம் சரியானு டெஸ்ட் பண்ணுற சோதனையாக தான் ஒவ்வொரு தடவையும் கடவுள் வந்து அந்த ப்ரோகள் கூட இருக்கும்போது ஒவ்வொரு தடையும் அவர் அதை செஞ்சுக்கிட்டே வர்றாரு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. டு ப்ரூவ் டு தெம் தட் அவங்க யாரை பிலீவ் பண்ணுறாங்களோ, அவங்க வந்து யாரை பிலீவ் பண்ணுறாங்களோ அவர் வந்து தான் தேவகுமாரன். சரிங்களா? அவரை நம்பினால் இவ்வளவு அதிசயங்களும் நடக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார், ஒரு சிறு கடுகு இருந்தாலே போதும், நீ பெரிய விசுவாசம்லாம் வைக்க தேவையில்லை, கடுகு அளவுக்கு விசுவாசம் இருந்தாவே நீ பெரிய சாதனை படைக்கலாம் அப்படிங்கிறார். அதை வந்து ஒவ்வொருத்தரையும் அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். நம்ம வந்து நிறைய பைபிள் வாசிக்கிறோம், நிறையா பண்ணுறோம், நிறையா பேசுகிறோம், நிறைய விசுவாசத்தில் இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன சோதனை தேவன் கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் அலோவ் பண்ணுறாரு. அந்த சோதனை ஏன் அப்படின்னா நம்ம விசுவாசம் டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாக மனிதாபிமானமாக மனிதன மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அதில் விழுந்துடுறோம். அப்போது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்பா நீ நினைக்கிற தப்பு, நீ இவ்வளோ தூரம் பேசினியே, இப்போ விழுந்து போயிட்டியே, உன் விஷயம்னு வரும்போது விழுந்துட்டியே அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உருவாக்கி கொடுக்குறார். அதுதான் ஒவ்வொருத்தவங்கள வாழ்க்கையிலையும் நடக்குது. அப்போ அவங்க அந்த சந்தேகத்தின் கேள்வியில் அவங்க வந்து கேட்ட வந்து ஒரு பின்னடைவு இன்னைக்கு நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவனை சந்தேகித்து இங்கே என்ன ஆசிரியர் எழுதுறாங்கன்னா, அப்போ அவரோட பிரசனம் நம்ம கூட தான் இருக்குது, நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ அப்படிங்கிற ஒரு சென்டர் ஃபிகராக நம்மளை மட்டும் தான் வச்சுக்கிறோம். அவரோட உதவியையோ அவர் இருக்கார் பார்த்துக்குவாருங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். பிரசனத்தை உணரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நம்மளோட வாழ்க்கையிலேயே நிறைய புயல்கள், நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள், சவால்கள் வரும் பொழுதும் அப்போ அன்னைக்கு அந்த சீஷர்கள் கேட்ட கேள்வி ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அது என்ன ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு கேள்வியை கேட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு அதை புயலை அமர்த்தி அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு, அது ஓகே. ஆனால் நீ அதை கேள்வி கேட்க வேணாம்ப்பா, நான் பார்த்துக்குவேன் பேச்சு. ஆ